இது சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்திகளின் தொகுப்பு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, திருச்சி உட்பட 11 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. அதே சமயம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களிலும் 2 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு நில அதிர்வு ஏற்பட்டது. வீடுகள் லேசாக குலுங்கியதால் மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். ஹை வால்யூம்ல ஏதோ ஹோம் தியேட்டர் போட்ட மாதிரி ஒரே வைப்ரேஷன், பேஸ் வைப்ரேஷன் அப்படியே காலுக்குள்ள கூடி போன மாதிரி இருந்துச்சு. சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 9:06 மணி அளவில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டது. சித்துராஜபுரம், திருத்தங்கல், ராஜபாளையம், சாத்தூர், கம்மாப்பட்டி, கிருஷ்ணன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அதிர்வு மாதிரி இருந்துச்சு. நாங்க கூட பக்கத்துல ஃபயர் ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாட்டின்புதூர், பாண்டவர் மங்கலம், இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக பொதுமக்கள் கூறினர். என்ன லேஸ் அதிர்வு மாதிரி இருந்தது, குலுக்குன மாதிரி. இந்த சாமி வந்தால் ஒரு மாதிரி குலுக்குமில்ல, அந்த மாதிரி. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ரிக்டர் அளவுகோலில் 3 புள்ளிகள் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்க ஆய்வக மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. சிவகாசியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் நிலத்தில் 10 அடி ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் 17 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 5,46,76,757 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். 97,37,831 வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. பின்னர் இதனை மேலும் 12 நாட்கள் நீடித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் முரண்பாடுகள் உள்ளதாக கண்டறியப்பட்டவர்களின் பெயர்களை அந்தந்த கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள், தாலுகா அலுவலகங்களில் பொது பார்வைக்கு வைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பட்டியலில் பெயர் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆபரண தங்கத்தின் விலை ஒரு நாள் உயர்வில் இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. தங்கம் விலை இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்து 1,35,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. வெள்ளி விலையும் வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை தினமும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. இந்நிலையில் வியாழக்கிழமையும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 9,520 ரூபாய் உயர்ந்து 1,34,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1,190 ரூபாய் உயர்ந்து 16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 10 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 23,200 ரூபாய் உயர்ந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு தொடங்கி இன்னும் ஒரு மாதம் கூட முடியாத நிலையில் 34,880 ரூபாய் வரை சவரன் தங்கத்தின் விலை உயர்வை கண்டுள்ளது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் 425 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 4,25,000 ரூபாயாக உள்ளது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நடப்பாண்டு தொடக்கத்தில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 99,520 ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் 5ஆம் தேதி 1,02,000 ரூபாயை கடந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை 10ஆம் தேதி 1,03,000 ரூபாயை கடந்தது. அடுத்த 5 நாட்களில் 1,06,000 ரூபாயை கடந்த தங்கத்தின் விலை 21ஆம் தேதி 1,15,320 ரூபாயாக உயர்ந்தது. அடுத்த 5 நாட்களில், அதாவது ஜனவரி 26ஆம் தேதியன்று 1,20,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில்
வியாழக்கிழமை 1,34,400 ரூபாயாக ஒரு சவரன் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. மேலும் கடந்த ஓராண்டாகவே தினசரி உயர்வு என்பது பெரிய அளவில் உள்ளது. அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2,200 ரூபாய் கூடியது. ஜூன் மாதத்திலும் உச்சபட்சமாக 13ஆம் தேதி சவரன் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1,560 ரூபாய் அதிகரித்தது. டிசம்பர் 12ஆம் தேதி ஒரே நாளில் 2,560 ரூபாய் உயர்ந்து 98,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நடப்பாண்டு தொடங்கியது முதல் பல நாட்கள் தங்கத்தின் விலை அதிரடி உயர்வை கண்டது. கடந்த 21ஆம் தேதி 4,120 ரூபாய் அதிகரித்தது. புதன்கிழமை 5,200 ரூபாய் உயர்ந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை வியாழக்கிழமை இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 9,520 ரூபாய் அதிகரித்தது. வரலாறு காணாத விலை உயர்வால் திருமணம், காதுகுத்து போன்ற விசேஷங்களுக்கு 1 கிராம் தங்கத்தை கூட வாங்க முடியாத நிலை இருப்பதாக நகை வாங்குவோர் வேதனை தெரிவித்துள்ளனர். தங்கங்கிறது நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வேணால் வச்சுக்கலாமே தவிர தங்கத்தை வாங்குற அளவுக்கு இப்போ எந்த ஒரு நடுத்தர மக்கள் இல்லை, வசதியானவங்க கொண்டுமே கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. வாங்க நாங்கள் எப்படி கட்டி கொடுக்க முடியும்? சாதாரணமாக 40 பவுன் ஓடுதியலாம், 50 பவுன் ஓடுதியலாம், அங்கங்கே ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க கூட நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாளைக்கு பேத்திக்கு மொட்டை எடுக்கணும், 1 கிராம் எடுக்கிறதுக்கு எங்களால் முடியலை. எங்களுக்கு நாங்கள்லாம் சீர் செஞ்சுருக்கிறோம், ஆனால் திருப்பி எங்களுக்கு யாரும் சீர் செய்ய மாட்டாங்க. சரி, நகை விலை தான் எச்சாயிடுச்சுன்னு பார்த்தா வெள்ளியாவது எடுக்கலான்னு பார்த்தா வெள்ளியும் விலை எச்சா போயிட்டே இருக்குதுங்க. கனவு மாதிரி ஆயிரும் போல். 1 கிராமே 15,000 ரூபாய்க்கு விற்கிது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் மூண்டால் தங்கத்தின் விலை கணிக்க முடியாத அளவிற்கு உயரும் என்று சென்னை தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். இந்த வேகம் நிச்சயமாக இன்னும் அதிகமாக தான் இருக்கும். எவ்வளவு விலை உயரும் என்று முன்பெல்லாம் ஒரு கணித்து சொல்லலாம். இப்பொழுது கணித்து சொல்ல முடியாத அளவில் இதனுடைய விலை உயர்வுகள் இரண்டுடைய, அதாவது தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை உயர்வுகள் இப்படிதான் இருக்கும். தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்றாலும் இடையில் சற்று குறைந்து மீண்டும் உயர வாய்ப்புள்ளது என்று பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். 1,000-2,000 ரூபாய் இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போதுமே ஒரு கமாடிட்டி மேலே ஏறித்துனா டக்குனுக்கு இறங்கத்துக்கு இருக்கு. பட் என்ன கேட்டாங்கன்னா ஆபரண தங்கம் 12,500 கீழே போகாது. பட் 12,500 தங்கம் நிச்சயமா வருமானா சொல்ல முடியாது. தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டாலும் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் தங்கத்தில் தொடர்ந்து முதலீடு செய்து வருவதாகவும் நாட்டில் இருக்கும் தங்கத்தில் 25% தமிழ்நாட்டு மக்களிடம்தான் உள்ளதாகவும் நகை வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்தார். தைப்பூசத்தை ஒட்டி சென்னையிலிருந்து நெல்லைக்கு இன்றும் தூத்துக்குடிக்கு நாளையும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தைப்பூசத்தையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு அதிவிரைவு சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இன்று இரவு 11:45 மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படும் இந்த ரயில் நாளை காலை 11:15 மணிக்கு திருநெல்வேலியை சென்றடையும். செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:35 மணிக்கு திருநெல்வேலியில் புறப்பட்டு திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 பெட்டிகள் கொண்ட 3 அடுக்கு ஏசி மட்டும் உடைய இந்த சிறப்பு ரயிலில் முன்பதிவில்லா பெட்டி கிடையாது. இதேபோன்று சென்னை தாம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில் நாளை இரவு 11:45 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில் தூத்துக்குடியை சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:55 மணிக்கு தூத்துக்குடியில் புறப்படும் இந்த ரயில் திங்கட்கிழமை காலை 11:30 மணி அளவில் சென்னை கடற்கரையை வந்தடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் இருக்கை வசதி கொண்ட 12 பெட்டிகளும், ஏசி இருக்கை வசதிகள் கொண்ட 2 பெட்டிகளும், 4 முன்பதிவில்லா பெட்டிகளும் இருக்கும். கடந்த 27ஆம் தேதி வெளியான காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகளை திரும்பப் பெறுவதாக சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த மாதம் 21ஆம் தேதி காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டது. இதன் முடிவு கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது. இடஒதுக்கீடு போன்றவற்றில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் முடிவுகள் வெளியானதால் தேர்வர்களுக்கிடையே குழப்பம் ஏற்பட்டது. அதாவது பொதுப்பிரிவு தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் ஏற்கனவே காவல்துறையில் பணிபுரிவோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படாமல் தேர்வு முடிவு வெளியாகியது. மேலும் தேர்வாணையம் அறிவித்த பாடத்திட்டத்தை தவிர்த்து மாற்று பாடத்திட்டத்திலிருந்து விடைக்குறிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தேர்வர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தேர்வு முடிவுகளை திரும்பப் பெறுவதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. மென்பொருள் பிழையால் முடிவுகளில் தவறு ஏற்பட்டுள்ளதாகவும் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் விளக்கமளித்துள்ளது. குடியரசு தினத்தில் பங்கேற்ற படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி டெல்லியில் கோலாகலமாக நடைபெற்றது.
டெல்லி விஜய் சவுக் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் அழகுற அணிவகுத்துடன் இசைமழையில் நனைய வைத்தனர். இசைக்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களை உருவாக்கி வீரர்கள் வியப்பில் ஆழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டெல்லியில் நடந்த முப்படை வீரர்களின் அணிவகுப்பில் AR ரஹ்மானின் ஜெய்ஹோ மற்றும் தாய் மண்ணே வணக்கம் பாடல் ஒலித்தன. (2025) மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை வெற்றியை கொண்டாடும் வகையிலும் வீரர்கள் அணிவகுத்தது பலரையும் கவர்ந்தது. மின்னொளியில் அணிவகுத்து சென்ற வீரர்கள் வியக்க வைத்தனர். இந்த நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். சென்னையில் உட்கட்டமைப்பு வசதிகளை சிறந்த முறையில் உருவாக்கிட அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், புதிதாக 19 பாலங்களை கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பிராட்வேவில் 822 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பன்னோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டுமான பணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து திருவிக நகரில் 21 கோடியே 50 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள அம்பேத்கர் திருமண மாளிகையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர், சென்னையில் புதிதாக 19 பாலங்கள் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். 2015 செயற்கை வெள்ளம், அது சாதாரணமாக இல்லை, செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் உங்களுக்கு தெரியும். அதனால மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க என்பதை இந்த சென்னை மறந்துடாதுக்கு. ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே சாதாரண மழையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு கிடைத்திருக்குதுன்னா, எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சமாளிக்கும் வகையில் சென்னை சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். கரூரில் விஜய் தாமதமாக வந்ததால் தான் 41 பேர் இறந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான், மக்களுக்கு சேவை செய்தனா நாங்க தான். தாவேக தலைவர் விஜயை நேரடியாக தாக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்களே இவை. சேலம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கு எந்த சேவையும் செய்யாமல் யாருக்காக விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க, விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? அதாவது விலையும் பயிர் முறையிலே தெரியுமாங்க. நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாமல் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. கொரோனா காலம் இருந்ததுங்க, கொரோனா காலம் இருந்தால் இவ்வளோ வீட்டு விட்டு வெளியே வருவாங்க. நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன். திமுக தாவேக இடையேதான் போட்டி என்று விஜய் கூறுவதை பொருட்படுத்தவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்கே போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. குடும்பம் எந்த நிலையில் இருக்கோம்? அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஆர்வம் சொல்லணும். அந்த ஆர்வம் கூட உங்களால் சொல்ல முடியலையே. அவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? கரூர் துயரம் தொடர்பாக விஜயை விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்களே இவை. சேலம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களுக்கு எந்த சேவையும் செய்யாமல் திரைத்துறையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் ஈட்டி வந்ததாக விமர்சித்தார். நாங்கள் தான் இதுவரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எதிர்த்து கூட பேச முடியல. அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு.
இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு. அனுபவமின்றி ஆட்சி நடத்த முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். 2016 முதல் 2022 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2016 ஆண்டின் சிறந்த படத்திற்கான முதல் பரிசை மாநகரம் திரைப்படம் வென்றுள்ளது. அதன் இயக்குநர் லோகேஷ் கனகராஜுக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. புரியாத புதிர் படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை விஜய் சேதுபதியும், பாம்பு சட்டை படத்திற்காக சிறந்த நடிகை விருதை கீர்த்தி சுரேஷும் வென்றுள்ளனர். சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருது ஜோக்கர் படத்திற்காக இயக்குநர் ராஜு முருகனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டில் சிறந்த படத்திற்கான முதல் பரிசு அறம் படத்திற்கும், அதில் நடித்த நயன்தாராவுக்கு சிறந்த நடிகைக்கான விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரன் அதிகாரம் 1 படத்தின் நாயகன் கார்த்திக் சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு திரைப்பட விருதை வென்றுள்ளார். சிறந்த இயக்குநர் விருது விக்ரம் வேதா பட இயக்குநர் புஷ்கர் காயத்ரிக்கு செல்கிறது. பரியேறும் பெருமாள் திரைப்படத்திற்கு 2018 ஆண்டின் சிறந்த படத்திற்கான முதல் பரிசு மற்றும் சிறந்த இயக்குநருக்கான விருது கிடைத்துள்ளது. சிறந்த நடிகராக வடசென்னை பட நாயகன் தனுஷும், சிறந்த நடிகையாக செக்கச்சவந்த வானம் பட நாயகி ஜோதிகாவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். டானாகாரன் படத்திற்கு சிறந்த படம், சிறந்த நடிகர், சிறந்த குணச்சித்திர நடிகர் என 3 விருதுகள் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நியூஸ் 18ற்கு அளித்த பேட்டியில் அப்படத்தின் இயக்குநர் தமிழரசன் தெரிவித்துள்ளார். முதல்ல விக்ரம் சாருக்கும் போசங்கரனுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எங்கள் படத்தை தேர்ந்தெடுத்த தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் எங்கள் படக்குழுவின் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடைக்குட்டி சிங்கம் படத்திற்கு 2018 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த நடன இயக்குனர் உள்ளிட்ட 4 விருதுகள் கிடைத்திருப்பதற்கு இயக்குனர் பாண்டியராஜ் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கல்யாண பத்திரிகையிலையுமே வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயி அப்படிங்கிறது ரொம்ப கௌரவமாக போட்டுக்கிறாங்க. அந்த படம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த படத்துக்கு தமிழக அரசு விருது கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஜெய்பீம் படத்திற்கு தேசிய விருது கிடைக்காத நிலையில் மாநில அரசு 7 விருதுகள் வழங்கி அங்கீகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அப்படத்தின் இயக்குனர் ஞானவேல் தெரிவித்தார். தேசிய விருது அறிவிச்சப்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டிருக்காங்க. ஐயோ, ஜெய்பீமுக்கு எப்படி ஒரு அவார்டு கூட கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு இந்த பரிசா நம்முடைய மாநில விருது கிடைச்சிருக்கு. வடசென்னை மற்றும் கானா படங்களில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்தார். சந்தோஷமா இருக்கு. நான் வடசென்னை எதிர்பார்க்கல, கர்நாடகா எதிர்பார்த்தேன். பட் வடசென்னை சர்ப்ரைஸ் தான். 2026 ஆசிய கோப்பை தடகள சைக்கிளிங் போட்டி செங்கல்பட்டில் தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு பல்கலைக்கழகத்தில் 2026 ஆசிய கோப்பை தடகள சைக்கிளிங் போட்டி தொடங்கியது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், கஜகஸ்தான், பிலிப்பைன்ஸ், லித்துவேனியா உள்ளிட்ட 11 நாடுகளைச் சேர்ந்த 135 வீரர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். முதல் நாள் வெற்றியாளர்களுக்கு துணை முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார். அதன் பிறகு தனிநபர் தடகள சைக்கிளிங் போட்டியும் தொடங்கியது. இந்த ஆசிய கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் சைக்கிளிங் விளையாட்டை மேம்படுத்தும் முக்கிய அங்கமாக அமைகிறது. எங்களுக்கு நேற்று கல்யாண வேதிக்காக திருமணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அது எங்களுக்கு தெரியாது அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு நாங்கள் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன்பு பக்தர்கள் முகம் சுளிக்கும் வகையில் போட்டோ ஷூட் நடத்தியதற்காக மன்னிப்பு கேட்டு புதுமண தம்பதியினர் வெளியிட்ட வீடியோ தான் இது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த திருமால் மற்றும் காயத்ரி ஆகியோருக்கு திருப்பதி திருமலையில் உள்ள மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. அதற்கு முன்னதாக புதுமண ஜோடி ஏழுமலையான் கோவில் முன்பு உள்ள காலியிடத்தில் போட்டோ ஷூட் நடத்தியுள்ளனர். அப்போது திருமால் தனது வருங்கால மனைவிக்கு நெற்றியில் முத்தமிடுவது போன்று போட்டோ ஷூட் நடத்தியுள்ளனர். விதிகளையும் தடையையும் மீறிய இந்த செயல் சக பக்தர்களை முகம் சுளிக்க வைத்தது. இந்நிலையில் அந்த புதுமண தம்பதி நடைபெற்ற தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டோம். அந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம். நாங்கள் இதுக்கு பிராச்சித்தமாக ஸ்ரீவாரி சேவா நாங்கள் பண்ணுறோம். எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஏழுமலையான் கோவில் பகுதி முழுவதும் 1200 அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் நிபந்தனைகளை மீறி புதுமண தம்பதி போட்டோ ஷூட் நடத்தியதை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க முடியாமல் போனது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது.
விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. மும்பையிலிருந்து பாராமதிக்கு சென்றபோது விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் உடல் அவரது சொந்த ஊரான கட்டேவாலிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அங்கிருந்து பாராமதியில் உள்ள வித்யா பிராட்டிஸ்தான் மைதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவருக்கு அஞ்சலி செலுத்த லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அஜித் பவாரின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இரு மகன்களான பார்த் பவார், ஜே பவார் ஆகியோர் சிதைக்கு தீமூட்டிய நிலையில் அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் வெள்ளிக்கிழமை வரை மகாராஷ்டிராவில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் செயல்படாது என்றும் அந்த மாநில அரசு அறிவித்தது. மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் துணை முதலமைச்சராக மனைவி சுனைத்ரா பவாரை பரிந்துரைக்க வேண்டுமென கட்சிக்குள் குரல்கள் எழுந்துள்ளன. 2023ஆம் ஆண்டில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிறுவனரும் சுத்தப்பாவுமான சரத் பவாருடன் கட்சி தலைமை தொடர்பான மோதலில் அங்கிருந்து வெளியேறி பாஜக கூட்டணியில் இணைந்து துணை முதல்வரானதுடன் கட்சியையும் கைப்பற்றினார் அஜித் பவார். எனினும் பாஜக கூட்டணியில் இருந்தபடியே அண்மையில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சரத் பவாருடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டார். அவர் விமான விபத்தில் இறப்பதற்கு முன் இரு கட்சிகளையும் இணைக்க வேண்டுமென தேசியவாத காங்கிரஸ் சரத் பவார் பிரிவு தலைவர்களிடம் விருப்பம் தெரிவித்திருந்தார். அஜித் பவார் இறந்த நிலையில் தாய் கட்சியுடன் இணைப்பதா அல்லது பாஜக கூட்டணியிலேயே நீடித்து துணை முதலமைச்சர் பதவியில் கட்சியை சேர்ந்த ஒருவரை தொடரச் செய்வதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அஜித் பவார் தங்களுடன் மீண்டும் கட்சியை இணைக்க விரும்பியதாக தேசியவாத காங்கிரஸ் சரத் பவார் பிரிவின் மாநில தலைவர் சசிகாந்த் ஷிண்டே பேட்டியில் கூறியுள்ளார். இக்கருத்தை கட்சியில் உள்ள சில தலைவர்கள் ஆமோதிக்கின்றனர். ஆனால் ராஜ்யசபா உறுப்பினராக உள்ள அஜித் பவாரின் மனைவி சுனைத்ரா பவார் மகாராஷ்டிரா துணை முதல்வராவதையும் அமைச்சரவையில் இடம் பிடிப்பதையும் மக்கள் விரும்புவதாக அஜித் பவாரின் நம்பிக்கைக்குரிய கட்சி நிர்வாகியான ஜிர்வால் கூறியுள்ளார். தாய் கட்சியுடன் இணைவதா அல்லது பாஜக கூட்டணியில் தொடர்வதா என்ற குழப்பம் நீடிக்கிறது. லிப்டில் மருத்துவ பெண் பணியாளரின் தாலிச்சங்கிலியை இப்படி பறித்துச் சென்ற நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் லிப்டுக்குள் மருத்துவ பெண் பணியாளர் ஒருவர் நின்றிருந்தார். அப்போது உள்ளே புகுந்த நபர் ஒருவர் அப்பெண்ணின் தாலிச்சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த காவல்துறையினர் நகையை பறித்துச் சென்ற நபரை கைது செய்தனர். நகைப்பறிப்பில் ஈடுபட்டவர் 3ஆம் ஆண்டு மருத்துவ மாணவர் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரியவந்துள்ளது. புதிதாக தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு மேம்படுத்தியுள்ளதாக மத்திய பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது. நாட்டின் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்கள் 40% பங்கு வகிக்கின்றன என்றும் அதிநவீன தொழில்நுட்பம், ஐடி, நிதி போன்ற துறைகளின் வளர்ச்சி தென் மாநிலங்களில் அதிக அளவில் உள்ளதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் நாட்டின் உற்பத்தி துறையில் அதிகபட்சமாக 15% ஊழியர்கள் தமிழ்நாட்டில்தான் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஆலை தொழிலாளர்களில் 60% பேர் தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களில் உள்ளதாகவும் நாட்டில் பெரும் தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள முதல் 8 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வேலைவாய்ப்பை பெருக்கும் திட்டங்களை தீட்ட தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக உள்ளதாகவும் மத்திய அரசு பாராட்டியுள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெருக்க நினைக்கும் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசின் தோழி விடுதி திட்டம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யாவில் கடும் பனிப்பொழிவால் மக்கள் தவித்து வருகின்றனர்.
ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் தொடர்ந்து 3வது நாளாக வரலாறு காணாத பனிப்பொழிவில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. ரஷ்யாவின் பல பகுதிகளில் வரலாறு காணாத அளவு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தலைநகர் மாஸ்கோவில் ஜனவரி மாதத்தில் 203 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது. கடந்த 3 நாட்களாக பெய்த பனியால் வீடுகள் மற்றும் கட்டடங்களின் கூரை வரை பனி படர்ந்துள்ளது. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார் உள்ளிட்ட வாகனங்கள் முற்றிலுமாக புதைந்துள்ளன. சாலைகள் முழுவதுமாக மூடப்பட்டு 13 அடி உயரம் வரை பனிக்கட்டிகள் குவிந்திருப்பதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. மக்கள் அனைவரும் பொது போக்குவரத்தை மட்டுமே பயன்படுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ராட்சத இயந்திரங்களை கொண்டு பனியை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் யூபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பெங்களூரு அணி. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டியின் 18வது லீக் ஆட்டத்தில் யூபி வாரியர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. வதோதராவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த யூபி வாரியர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளுக்கு 143 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக தீப்தி சர்மா 55 ரன்களும் கேப்டன் மெக்லேனிக் 41 ரன்களும் எடுத்தனர். இதனையடுத்து 144 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 13.1 ஓவரில் 2 விக்கெட்டிற்கு 147 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. அதிரடியாக ஆடிய கிரேஸ் ஹாரிஸ் 37 பந்துகளில் 75 ரன்களும், ஸ்மிருதி மந்தனா 27 பந்தில் 54 ரன்களும் குவித்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். இதன் மூலம் பெங்களூரு அணி இந்த சீசனில் 8 ஆட்டங்களில் 6 வெற்றியை பதிவு செய்து 12 புள்ளிகளுடன் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் திரைப்படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் திரையுலகின் இரு துருவங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகிய இருவரும் சுமார் 46 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே திரையில் இணைய உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. முதலில் இத்திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பின்னர் சுந்தர் சி இயக்குவார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் திடீரென அந்த படத்தில் இருந்து சுந்தர் சி விலகினார். ரஜினியும் கமலும் ஒரு டார்க் காமெடி அல்லது ஜாலியான என்டர்டெய்னர் படத்தில் நடிக்க விரும்பியதால் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் ஒப்பந்தமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க ஒரு பிரத்யேக ப்ரமோ வீடியோவை படமாக்க படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான படப்பிடிப்பு அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ப்ரமோவை பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான ராஜீவ் மேனன் படமாக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173 பணிகளுக்கு பிறகே நெல்சன் கமல் ரஜினி இணையும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபைக்கு செல்ல மற்றொரு வழியையும் திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை தரிசன விவகாரம் தற்போது அரசியல் ரீதியாக மாற்றப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது தீட்சிதர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. கனகசபையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து பொது தீட்சிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் எஸ் சவுந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனிப்பிரிவினருக்கு சொந்தமான கோவில் விவகாரங்களில் அரசு தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாக தீட்சிதர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த அறநிலையத்துறை கனகசபை தரிசன விவகாரத்தில் எந்தவித அரசியலும் செய்யவில்லை என மறுப்பு தெரிவித்தது. மேலும் ஒரே வழியில் பக்தர்கள் சென்று வர அனுமதிப்பதற்கு பதிலாக கூட்ட நெரிசலை தவிர்க்க மற்றொரு வழியையும் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. இருதரப்பு வாதங்களையும் குறித்துக் கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். வேலூரில் திருமண மண்டபங்களில் சமையல் சிலிண்டர்களை குறிவைத்து நபர் ஒருவர் திருடும் சிசிடிவி காட்சிகளே இவை. வேலூரில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் சமையல் செய்வதற்காக கொண்டுவரப்பட்டிருந்த சிலிண்டர் ஒன்று மாயமானது. இதனையடுத்து மண்டபத்தின் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்து பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் 2-வீலரில் வந்து சிலிண்டரை திருடிச் சென்றது தெரியவந்தது. செல்போனில் பேசிக்கொண்டே சிலிண்டரை உருட்டி தனது வாகனத்தில் எடுத்துச் சென்ற காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன. இதே நபர் கடந்த 25ஆம் தேதி வேலூரில் மற்றொரு திருமண மண்டபத்திலும் சிலிண்டரை திருடி சென்றதும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சிலிண்டர்களை குறிவைத்து திருடும் மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Yeah.
திருப்போரூரில் கோயில் நிலத்தை மீட்கச் சென்ற அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிகாரிகள் நிறுவிய பதாகையை பிடுங்கி எறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள ஸ்ரீ கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்கச் சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோயிலுக்கு சொந்தமான நிலம் என அதிகாரிகள் வைத்த பதாகையை பிடுங்கிய கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் போராட்டத்தால் திருப்போரூர் பகுதியே பரபரப்புடன் காணப்பட்டது. சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவரை பேச விடாமல் திமுக கவுன்சிலர்கள் தடுத்ததாக கூறி அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் மாமன்ற இயல்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பல்வேறு பணிகளில் மாநகராட்சி நிதி கொள்ளையடிக்கப்படுவதாக பட்டியலிட்டு அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி குற்றம் சாட்டினார். அப்பொழுது அவரை பேச விடாமல் சூழ்ந்த திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். $1.5 கோடி செலவு பண்ணி கூட 15 நாளைக்கு ஒரு நாள் குடிநீர் கொடுக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும் போது ஒரு நாள் குடிநீர் கொடுத்தாங்கிறத மட்டும் மாநகர் மக்கள் மறக்க மாட்டாங்க. மாநகராட்சி கூட்டத்தில் எழுந்த சலசலப்பால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் பெண் தலைமை காவலர் வீட்டில் 30 சவரன் தங்க நகை திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்பன் நகர் பகுதியில் வசித்து வரும் தலைமை காவலர் அபர்ணாவும் கம்ப்யூட்டர் சென்டர் வைத்துள்ள அவரது கணவரும் வழக்கம் போல் தங்கள் பணிக்கு சென்றுவிட்ட நிலையில் மாமியார் கொல்லைப்புறத்தில் துணி துவைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முன்பக்க வாயில் வழியே புகுந்த அடையாளம் தெரியாத நபர் பீரோவை திறந்து 30 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றார். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை வழிமறித்து 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது. புதுமனை தெருவைச் சேர்ந்த ஹமீதா ஃபெரோஸ் என்பவர் தனது வீட்டிலிருந்த 25 சவரன் நகையை லாக்கரில் வைக்க வங்கிக்கு கொண்டு சென்றார். வங்கியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மற்றொரு நாள் லாக்கரில் வைத்துக் கொள்ளலாம் என்று நகையுடன் வீடு திரும்பியவரை வழிமறித்த கொள்ளையர்கள் நகையை பறித்துச் சென்றுள்ளனர். தற்போது மக்களவைத் தேர்தல் நடந்தால் முடிவு என்னவாக இருக்கும் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் என்று இந்தியா டுடே சி-ஓட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் இந்தியா டுடே சி-ஓட்டர்ஸ் இணைந்து தற்போது தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் முடிவு என்னவாக இருக்கும் என்று கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. அதன்படி 350 இடங்களுக்கு அதிகமாக வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் காங்கிரசுக்கு 80 தொகுதிகள் கிடைக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 45 விழுக்காடு வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி 47 விழுக்காடு பெற்ற நிலையில் தற்போது வாக்கு சதவீதம் 2 விழுக்காடு வரை சரியலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இணைந்து 41% வாக்குகள் பெற்ற நிலையில் தற்போது இரு கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தாலும் அதன் வாக்கு சதவீதம் 33 விழுக்காடு மட்டுமே இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 15 விழுக்காடு வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாவேக கட்சியால் அதிமுக பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் குறைய இருப்பது தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் இந்தியா டுடே சி-ஓட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கும் நிலையில் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் இதே முடிவு எதிரொலிக்கலாம் என்றும் அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பு திராவிட மாடல் 2.0 அரசை உறுதி செய்வதாக திமுக மகளிர் அணியின் எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளி நிறுவனங்களுக்கு இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20% மூலதன மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி தொழில் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் ஜவுளி நிறுவனங்களுக்கு இயந்திரங்கள் கொள்முதல் செய்ய மானியம் வழங்குவதற்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றார். ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய
20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஜவுளித்துறையை ஊக்குவிக்கும் வகையில் புதிய சந்தையை கண்டறிதல், வாங்குவோர் விற்போர் இடையே நேரடி சந்திப்பு, பருத்திக்கான 11% இறக்குமதி வரியை ரத்து செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். டெல்லிக்கு சென்று காங்கிரசிடம் கெஞ்சும் நிலைக்கு திமுக வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் 2 தலைவர்கள் நேரடியாக சந்தித்துக் கொள்வதை இப்படியா விமர்சிப்பது என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். கனிமொழி அவர்கள் போறாங்க, அங்க போய் என்ன பண்றாங்க? ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. இதுக்காக சந்திக்கிறாங்க, எங்களை தான் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலைக்கு வந்துட்டு திமுக. நேரடியாக 2 கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது, கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதிமுகவில் மீண்டும் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக ஓ. பன்னீர்செல்வம் கூறியிருந்த நிலையில் அவரை மீண்டும் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திரு டிடி விஜயன் அவர்களும் அவருடைய அருமை திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு சொல்லுங்க. இது அன்னைக்கு தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு. 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு OPS அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சி தொடங்கிய போது அவரை தூக்கி கொண்டாடிய சில இயக்கங்கள் விசிக வளர்ந்து வந்தபோது கொண்டாடவில்லை என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்த போகிறோம். இனி திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் என்று அவரை தூக்கி கொண்டாடியவர்கள் யாராவது திருமாவளவன் எமர்ஜாய் வந்த காலத்தில் பக்கத்தில் வந்து யாராவது ஆறுதல் சொல்லி இருப்பார்களா? ஆதரவு தெரிவித்திருப்பார்களா? ஒரு வார்த்தை ஊக்கப்படுத்தி இருப்பார்களா? அவரை தலைவர், தமிழின தலைவர், தமிழின காவலர் என்றெல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒரு நபர் கூட திருமாவளவன் பின்னால் நிற்கவில்லை, அல்லது திருமாவளவனுக்கு ஆறுதலாக நிற்கவில்லை. முட்டி மோதி சொந்த காலை ஊன்றி கையை ஊன்றி கரணம் போட்டுத்தான் திருமாவளவன் இந்த இடத்திலே வந்து இன்றைக்கு நிற்கிறார். கடுமையான போராட்டங்களை விசிக கடந்து வந்திருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். கடலூர் அருகே தொழில் போட்டியில் எதிர்த்தரப்பினரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய அதிமுக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். நடுவரப்பட்டு குழந்தைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக மேற்கொன்றிய விவசாய அணி துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்திக்கும் அதே பகுதியில் வசிக்கும் அதிமுக மேற்கொன்றிய செயலாளர் வினோத்திற்கும் இடையே செம்மண் கிராவல் குவாரி தொழிலில் போட்டி நிலவியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செம்மண் கிராவல் குவாரியில் பேச்சுவார்த்தை நடத்திய போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது கிருஷ்ணமூர்த்தியின் மகன் கோபால் தான் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி வினோத் உள்ளிட்டோரை மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக வினோத் அளித்த புகாரின் பேரில் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கோபாலை காவல்துறையினர் கைது செய்தனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினரும் அதிமுகவில் பொறுப்பு வகிப்பதால் தொழில் போட்டியா அல்லது அரசியல் போட்டியா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக சென்னை பெருநகர் காவல்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், நந்தனம் கல்லூரி வளாகத்தில் கேண்டீன் நடத்தி வந்த முத்துசெல்வம், குணசேகரன், கார்த்திகேயன் ஆகிய மூவரும் 20 வயது பெண்ணை வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேண்டீன் உரிமையாளர் முத்துசெல்வம் தனக்கு தெரிந்தவர் மூலம் சம்பந்தப்பட்ட பெண்ணை சென்னைக்கு அழைத்து வந்து பணியமர்த்தியதும், குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதும் காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட முத்துசெல்வம், குணசேகரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய மூவரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கு வருகின்ற 6ஆம் தேதி வரை பணி நியமன ஆணைகள் வழங்கப்படாது என்று அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உறுதியளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில், கடந்த டிசம்பரில் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாகவும், நேர்மையாக நடைபெறாத தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்வில் முறைகேடு நடைபெற்றதா என்பது தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்த அறிக்கையை பிப்ரவரி 6ஆம் தேதி தாக்கல் செய்ய உள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்தது. இதற்காக கால அவகாசம் கோரப்பட்டதை பதிவு செய்த நீதிபதி வழக்கு விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். நல்லவர்கள் அனைவரும் இடம் பெறுவார்கள், நாட்டு மக்கள் நன்மை பெறுவார்கள், பலன் பெறுவார்கள். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சசிகலாவை இணைப்பது குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் அளித்த பதில்தான் இது. நெல்லையில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் நெல்லையில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். 2001, 2006, 2011, 2016, 2021 திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் போல என்னை அவருடைய வீட்டில் ஒரு பிள்ளை போல என்னை எல்லையும் பார்த்துட்டு, என்னை கூட கண்கூட என்னை பார்க்க முடியுது. இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போகிற ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கும்போது அவருடைய வீட்டில் ஒருத்தருங்கிற உணர்வோடு இருக்கிறாங்க. ஆக திருநெல்வேலி தொகுதி என்னையும் எப்பொழுதும் பிரித்து பார்க்க முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நல்லவர்கள் இடம்பெறுவார்கள் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தை தொடர்ந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் திரும்பப் பெற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. அதன் அடிப்படை நோக்கம் சிதையாமல் இருப்பதை உறுதி செய்ய தற்போதைய சூழலுக்கு ஏற்ப மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பதிவு செய்ய ஒரு தனிப்பட்ட சூழல் தேவை என்றும், தாங்கள் எழுதும் ஒவ்வொரு குறிப்பும் பொதுவெளியில் வரும் என்ற அச்சம் இருந்தால் அதிகாரிகள் துணிச்சலான முடிவுகளை எடுக்க தயங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நிர்வாகத்தை பாதிக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் ஒரு முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு அரசு அதிகாரிகளுக்கு இடையே நடைபெறும் முதற்கட்ட ஆலோசனைகள், வரைவு குறிப்புகள் உள்ளிட்டவற்றை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டாம் என்று அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. அதிகாரிகள் பணி பதிவேடுகள், இடமாற்றங்கள், ரகசிய பணி அறிக்கைகளுக்கும் தகவல் அறியும் சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இவை வெளிப்படைத்தன்மையை குறைப்பதற்கான முயற்சி அல்ல என்றும், மாறாக தேவையற்ற குறுக்கீடுகள் இன்றி அரசு இயந்திரம் இயங்குவதற்கான ஒரு சீர்திருத்தம் என்றும் அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. RTI சட்டத்தின் வீரியத்தை மத்திய அரசு குறைத்து வருவதாக ஏற்கனவே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பொருளாதார ஆய்வறிக்கையின் இந்த பரிந்துரைகள் அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களை கிளப்பியுள்ளன. விருந்து படைக்கும் இந்த கழுகு பார்வை காட்சிகள் மணாலியில் எடுக்கப்பட்டவை. இமாச்சல பிரதேசத்தில் வரலாறு காணாத வகையில் பனிப்பொழிவு கொட்டி வருகிறது. மணாலியில் குடியிருப்புகளை வெள்ளை போர்வையால் போர்த்தியது போல் பனி கொட்டி கிடக்கிறது.
ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர், கந்தர்பால் உள்ளிட்ட இடங்களில் பனிப்பொழிவை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் குவிகின்றனர். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரிலும் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சற்று அவதிக்குள்ளாகினர். உயர்கல்வி நிறுவனங்களில் பாகுபாடுகளை களையும் பொருட்டு பல்கலைக்கழக மானியக்குழு கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகளில் தெளிவு இல்லை என கூறி அதற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது இந்த விதிமுறைகள் சமூகத்தை பிளவுபடுத்தும் வகையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருப்பதால் இதில் தலையிடுவது மிகவும் அவசியம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் SC/ST பிரிவினருக்கு பாதுகாப்பு வழங்கும் 2012 ஆண்டு விதிமுறையை இடைக்காலமாக மீண்டும் செயல்படுத்தவும் அறிவுறுத்தினர். யுஜிசியின் விதிமுறைகள் தெளிவற்றதாக இருப்பதால் இதுகுறித்து நிபுணர்கள் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் யுஜிசிக்கும் ஆலோசனை வழங்கினர். புதிய விதிமுறைகளின் நோக்கம் என்ன, பலன்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் சுதந்திரமடைந்த 75 ஆண்டுகளுக்கு பிறகும் சாதி பாகுபாடு நிலவுவதற்கு அதிருப்தி தெரிவித்தனர். தொடர்ந்து புதிய விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் இதுகுறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். ஆந்திர பிரதேச மாநிலம் காக்கிநாடா அருகே 2 லாரிகள் மோதியதில் தீப்பற்றி விபத்து ஏற்பட்ட அதிர்ச்சி காட்சிகளே இவை. ஆந்திர பிரதேச மாநிலம் அன்னவரத்திலிருந்து மீன் பண்ணைகளுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று ராஜமுந்திரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. பிரதிபாடு என்ற பகுதி அருகே சாலை வளைவில் லாரி திரும்பிய போது எதிர் திசையில் வந்த மற்றொரு லாரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டது. மோதிய உடனேயே 2 லாரிகளும் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. லாரியை சேர்ந்த கிளீனர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 2 லாரிகளின் ஓட்டுநர்களும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு லாரிகளில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைக்கப்பட்டது. சலசலப்புகளுக்கு மத்தியில் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்த காங்கிரஸ் MP சசி தரூர் தாங்கள் இன்னும் ஒன்றாகவே பயணிப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். காங்கிரஸ் குறித்த தனது தடாலடியான கருத்துக்களால் சொந்த கட்சிக்காரர்கள் மத்தியிலேயே கடும் விமர்சனங்களுக்கு ஆளாக்கி வருபவர் திருவனந்தபுரம் காங்கிரஸ் MP சசி தரூர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் மனக்கசப்பு இருப்பதாகவும் எனவே விரைவில் சசி தரூர் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் உலாவந்தன. கடந்த வாரம் கேரளாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கிய கூட்டத்தில் சசி தரூர் கலந்து கொள்ளாதது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோரை நாடாளுமன்ற வளாகத்தில் சசி தரூர் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதிலெல்லாம் தனக்கு ஆர்வமில்லை என்றார். Not interested in being a candidate for anything at the moment. I'm already an MP. I have the trust of my voters from Thiruvananthapuram. I have to look after their interests in Parliament. That's my job. I'm not looking for any new job. சந்திப்பு நல்ல வகையிலேயே அமைந்ததாகவும் சசி தரூர் குறிப்பிட்டார். புராதன சின்னங்களுக்கும் சுற்றுலாவுக்கும் பெயர் போன பிரிட்டனின் சோமசெட் நகரம் கனமழையால் நீரில் மூழ்கிய காட்சிகள்தான் இவை. ஐரோப்பா அருகே உருவான சந்திரா புயல் கரையை கடந்த நிலையில் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. பிரிட்டன் தலைநகர் லண்டனிலும் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. அயர்லாந்தின் டப்ளின் நகரில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. பிரிட்டனின் சோமசெட் நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகள், வாகனங்கள் நீரில் மூழ்கின. மேற்கு கோக்கர், டவுன்டவுன், மட்ஃபர்ட், மேற்கு கேமல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் புகுந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன.
அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் மிக மோசமான சூழலை எதிர்கொள்ள வேண்டி வரும் என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக இழுபறியில் உள்ளது. இந்நிலையில் ஈரானில் நிலவும் பொருளாதார சுணக்கத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை அந்நாட்டு அரசு தண்டித்தால் கடும் நடவடிக்கை எடுப்போம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கு தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இதுவரை நடந்திராத வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எதிர்வினையாற்றியது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ஈரான் உடனடியாக அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் மிக மோசமான சூழலை எதிர்கொள்ள வேண்டி வரும் எனவும் எச்சரித்துள்ளார். வெனிசுலாவுக்கு அனுப்பியதை விட சக்தி வாய்ந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் போர் கப்பல் ஈரான் நோக்கி வருவதாகவும் நிலைமை மோசமாவதை ஈரான் தவிர்க்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு முன் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக கூறிவிட்டு பின்னர் அதை தவிர்த்த ஈரான் மீது ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் அதுபோன்று ஈரான் செய்தால் கடும் விளைவை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். தனுஷ் நடிக்கும் D55 திரைப்படத்திற்கு இசையமைக்க சாய் அபியங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தனுஷ். இவர் இட்லி கடை, தேரே இஷ்க் மேன் படங்களை தொடர்ந்து போர் தொழில் பட இயக்குநர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கர என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் அமரன் பட இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார். வண்டபா பிலிம்ஸ் மற்றும் ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்கும் தனுஷின் 55வது படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தில் சென்சேஷனல் இளம் இசையமைப்பாளரான சாய் அபியங்கர் இணைந்துள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக மாறியுள்ள சாய் அபியங்கரின் இசையில் சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதனின் டூட் ரிலீஸ் ஆகி வரவேற்பினை பெற்றது. இந்நிலையில் இளையராஜா, AR ரஹ்மான், GV பிரகாஷ், அனிருத்தை தொடர்ந்து முதல் முறையாக சாய் அபியங்கருடன் கூட்டணி சேர்ந்துள்ளார் நடிகர் தனுஷ். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி வியாபாரி தீ வைத்து கொளுத்தப்பட்ட வழக்கில் அவரது மருமகள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். 67 வயதான முந்திரி வியாபாரி ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு பன்ருட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தார். மாளிகம்பட்டை அருகே காரில் வந்த சிலர் ராஜேந்திரன் மீது பெட்ரோலை வீசி தீ வைத்துவிட்டு தப்பியோடினர். தீப்பற்றிய உடலுடன் ராஜேந்திரன் சாலையில் ஓடியது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பலத்த தீக்காயமடைந்த ராஜேந்திரனுக்கு கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. குடும்ப பிரச்சனையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த சம்பவம் நடந்ததாக மாவட்ட SP ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். பிடித்திருக்கிறோம். அதை ஓனர் கம் டிரைவர் பார்த்திபன் என்பவர் பிடித்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. என் நண்பர் மணிகண்டன் மற்றும் அவர் கூட இன்னொருத்தரும் சேர்ந்து தான் இந்த சம்பவம் செய்ததாக இப்போதைக்கு முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. ராஜேந்திரனின் மருமகள் ஜெயப்பிரியா, மணிகண்டன், குபேந்திரன், பார்த்திபன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்காக தகுதியான 13 பணியிடங்களை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உறுதி செய்யவும் அவர்களின் பணிப்பயணத்தில் சமமான வாய்ப்புகளை வழங்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த இடஒதுக்கீட்டை எந்தெந்த பதவிகளில் வழங்கலாம் என்பதை கண்டறிய அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவின் பரிந்துரையை ஏற்று 13 வகையான பணியிடங்களை அரசு அடையாளம் கண்டுள்ளது. சார்பு செயலாளர், பிரிவு அலுவலர், உதவி பிரிவு அலுவலர், உதவியாளர், தனி உதவியாளர், மூத்த தனி உதவியாளர், தனி செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான பணி உயர்வின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த தனி செயலாளர், பதிவுறு எழுத்தர், பதிவு நிலை உதவியாளர், தட்டச்சர், மூத்த தட்டச்சர், நிர்வாக பணியிடங்கள் சார்ந்த பிற பதவிகளுக்கும் முன்னுரிமை தர உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை கோரிய வழக்கில் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற்றது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், வாக்களிப்பது ஒருவரின் அரசியல் சாசன உரிமை, அதனை குடியுரிமை ஆவணத்தை கோரி தேர்தல் ஆணையம் நிராகரிக்க முடியாது என வாதிட்டார். மேலும் தேர்தல் ஆணையத்திற்கு தன்னிச்சையாக பொதுமக்களின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்கும் அதிகாரம் இல்லை எனவும், தற்பொழுது உள்ள மென்பொருள் வசதிகள் மூலம் போலி வாக்காளர்களை நீக்க முடியும் என்றிருக்கையில் அதை தேர்தல் ஆணையம் பயன்படுத்த மறுப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து 22 நாட்களாக வழக்கின் விசாரணை நடைபெற்ற நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது.
குட்டி கொடைக்கானல் என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் சிறு குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரத்தில் உள்ள சிறுமலையில் வாழை, பலாப்பழம், காஃபி, மிளகு, சௌச்சௌ, அவரை, பீன்ஸ் உள்ளிட்டவை விவசாயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் மலைப்பகுதியில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சிறு குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளன. மலை அடிவாரத்திலிருந்து உச்சி வரை சாலைகளின் இருபுறங்களிலும் ஊதா நிறத்திலான சிறு குறிஞ்சி பூக்களாக காட்சியளிக்கின்றன. இயற்கை அழகு மற்றும் குளிர்ந்த சூழலுக்கு இடையே ஒரு ரம்மியமான அனுபவத்தை சிறு குறிஞ்சி மலர்கள் ஏற்படுத்தியிருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். ஒரு ரம்மியமாகவும் ஒரு அழகாகவும் இருக்கு. பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வெஹிக்கிள் நிறையா வருது. மேலும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி வந்து அவங்கள வந்து திரும்ப வரவேற்கிற மாதிரி இந்த பூ எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டோப்லாந்தஸ் காஸ்மெட்டிஸ் இனத்தைச் சேர்ந்த இந்த பூ மலைப்பகுதிகளுக்கு புதிய வண்ணத்தை தீட்டியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் செல்ஃபிகளிலும் இடம் பிடித்துள்ளன.